ஆந்திரா, கர்நாடகா மற்றும் வெளிநாடுகளில் மனித உயிர் ஆற்றல் மருத்துவம் என்ற மருத்துவ முறையின் அடிப்படையில் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட யோக பயிற்சி முறைகளை பலதரப்பட்ட மக்களுக்கு வழங்கி வருகின்றது. இதன் மற்றொரு பிரிவான ஜென்ஸ்கர் குணப்படுத்தும் தற்காப்பு கலையின் மூலம் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களிடம் ஆரோக்கியம், படிப்பில் முன்னேற்றம், சுய ஒழுக்கம், மன வலிமை போன்றவற்றை ஜென்ஸ்கர் தற்காப்பு கலை மூலம் வழங்கி வருகிறது. யோகா மற்றும் ஜென்ஸ்கர் தற்காப்பு கலையின் பயிலும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் உலகளவிலும் தேசிய அளவிலும் களம் அமைத்து தந்து சாதனையாளர்களை உருவாக்கி 2015 முதல் சர்வதேச யோகா தினம் முதல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அமைப்பு யோகாவில் 7 உலக சாதனையும் 7 தேசிய சாதனையும் புரிந்துள்ளது. புனிதமான பாரத தேசத்து சித்தர்களும் முனிவர்களும் யோகிகளும் உலக மக்களுக்கு பாரபட்சமின்றி வழங்கிய அற்புத நன்கொடைதான் இந்த யோகாக்கலை. இன்றைய வாழ்வியல் முறையில் நமது பாரம்பரியமான இக்கலையின் பயன்பாட்டின் அவசியத்தை விளக்கி யோக தேசத்தில் வாழும் நமது மக்களிடையே மேலும் அதிகளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் நாள் சர்வதேச யோகா தினத்தன்று தமிழகம் முழுவதும் மகாயோகம் பயிற்சி வழங்கும் அனைத்து ஊர்களிலும் யோகா விழிப்புணர்வு பேரணி நடத்த திட்டமிட்டு பொதுமக்களுக்கு யோகா பயிற்சி வழங்க மகாமகரிஷி அறக்கட்டளை மகாயோகத்தின் சார்பில் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி காரைக்குடியில் பழைய பேருந்து நிலையத்தில் பேரணி துவங்கி புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்ணதாசன் மணி மண்டபத்தில் முடித்து மகாயோக தியான அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் பேர் யோகா செய்து காண்பித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த பேரணியை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் மற்றும் மருத்துவர் காமாட்சி சந்திரன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பேரணியின் முடிவில் இக்கலையின் முக்கியத்துவம் இது அனைவருக்கும் எவ்வாறு அவசியம் என காரைக்குடி பயிற்சி ஆசிரியர் காமராஜ் எடுத்துரைத்து பயிற்சி வழங்கினார். காரைக்குடி மகாயோக தியான அன்பர்கள் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். சங்கர் நன்றி தெரிவித்தார்.